வெல்கம் டு மீட்டர் டியூன் ஆப் யூடியூப் சேனல். கோணங்கள் பார்ட் 3. இங்கு சில வகையான கோணங்களையும் அவற்றின் இயல்புகளையும் பற்றி பார்க்கலாம். அடுத்துள்ள கோணங்கள் பொதுப்புயம் பொது உச்சி என்பவற்றை கொண்டு பொதுப்புயத்தின் இரு பக்கங்களும் அமைந்திருக்கும் கோணம் அடுத்துள்ள கோணங்கள் எனப்படும். அடுத்துள்ள கோணங்கள் எவ்வாறு காணப்படும் என்பதனை பார்ப்போம். இந்த படத்தில் ABD DBC ஆகிய இரு கோணங்கள் காணப்படுகின்றது. இரு கோணங்களுக்கும் B என்கின்ற பொதுவான உச்சி காணப்படுவதுடன் BD என்பது இரு கோணங்களினதும் பொதுப்புயமாக காணப்படுகின்றது. எனவே இந்த பொதுப்புயத்தினை பற்றி இரு பக்கங்களிலும் அமைந்திருக்கும் கோணங்கள் அடுத்துள்ள கோண சோடிகள் ஆகும். ஆகவே ABD DBC ஆகிய கோணங்கள் அடுத்துள்ள கோண சோடிகள் ஆகும். நிரப்பு கோணங்கள் கோணங்களின் பெருமானங்களின் கூட்டுத்தொகை 90 பாகை எனில் அவை நிரப்பு கோண சோடிகள் ஆகும். இங்கு BAC CDE ஆகிய இரு கோணங்களினதும் பெருமானங்களின் கூட்டுத்தொகையானது 90 பாகை ஆகும். ஆகவே இவ்விரு கோணங்களும் நிரப்பு கோண சோடிகள் ஆகும். மிகை நிரப்பு கோணங்கள் கோணங்களின் பெருமானங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை எனில் அவை மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். இங்கு BAC FDE ஆகிய இரு கோணங்களினதும் பெருமானங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை ஆதலால் இவ்விரு கோணங்களும் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். மேலும் இரு நேர்கோடுகள் ஒன்றையொன்று இடைவெட்டும் போது உருவாகும் கோணச்சோடிகள் குத்தெதிர் கோணங்கள் ஆகும். இங்கு AB என்ற நேர்கோடும் CD என்ற நேர்கோடும் T என்ற புள்ளியில் இடைவெட்டுகின்றன. இங்கு CTB என்ற கோணம் ATD என்ற கோணத்துக்கு குத்தெதிர் கோணமாகும். அதேபோல் CTA என்ற கோணம் BTD என்ற கோணத்துக்கு குத்தெதிர் கோணமாகும். எப்போதும் குத்தெதிர் கோணங்கள் பருமனில் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படும். ஒரு கோணத்தின் பெருமானம் 180 பாகை எனில் அது நேர்கோணம் எனப்படும். இங்கு DA DB ஆகிய இரு நேர்கோட்டு துண்டங்கள் D என்ற புள்ளியில் சந்தித்து ஒரு கோணத்தை உருவாக்கியுள்ளது. இக்கோணமானது 180 பாகையினை கொண்டதாக காணப்படுகின்றது. எனவே இது ஒரு நேர்கோணம் ஆகும். நாம் இந்த வீடியோவில் அடுத்துள்ள கோணங்கள், நிரப்பு கோணங்கள், மிகை நிரப்பு கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள், நேர்கோணங்கள் என்பவற்றினை பற்றி பார்த்தோம். இதன்படி இது உங்களுக்கான கேள்வி. இங்கு வரைபடத்தில் Xஇன் பெருமானம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை கமெண்டில் குறிப்பிடுங்கள். Thanks for watching.